டைம்ஸ் ஸ்ரீலங்கா FM வானொலியின் மாலை நேர பிரதான செய்திகள். செய்தி ஆசிரியர் மகேசன் மனோகரன். செய்திகள் வாசிப்பது நித்யா. ISIS அமைப்பின் உறுப்பினர்களுடன் தொடர்பு கொண்டிருந்ததாக சந்தேகிக்கப்படும் தெமட்டகொட ஒஸ்மன் புஷ்பராஜ் குற்ற புலனாய்வு பிரிவினால் கைது செய்யப்பட்டார். இந்தியாவில் கைது செய்யப்பட்ட 4 இலங்கையர்களுடன் நெருங்கிய தொடர்புகளை பேணி உதவியதாக தேடப்பட்டு வந்த சந்தேக நபரான ஒஸ்மன் புஷ்பராஜ் CID மற்றும் RIDயின் நடவடிக்கையில் கொழும்பில் கைது செய்யப்பட்டார். நாட்டில் தற்போது நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக 7 மாவட்டங்களுக்கு மண் சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதன்படி நுவரெலியா, கண்டி, கேகாலை, ரத்தினபுரி, களுத்துறை, கொழும்பு மற்றும் குருநாகல் ஆகிய மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக நுவரெலியா, ரத்தினபுரி, கண்டி மற்றும் களுத்துறை ஆகிய மாவட்டங்களின் சில பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு 2ஆம் நிலை மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் எரிபொருள் விலை திருத்தத்தை தொடர்ந்து சினோபெக் நிறுவனமும் தமது எரிபொருட்களின் விலைகளில் திருத்தங்களை மேற்கொண்டுள்ளது. அதன்படி ஒக்டேன் 92 ரக பெட்ரோல் லீட்டர் ஒன்றின் விலை 10 ரூபாவினால் குறைக்கப்பட்டு 355 ரூபாவாகவும், ஒட்டோ டீசல் லீட்டர் ஒன்றின் விலை 19 ரூபாவினால் குறைக்கப்பட்டு 314 ரூபாவாகவும் பதிவாகி உள்ளது. அத்துடன் ஒக்டேன் 95 ரக பெட்ரோல் ரூபாய் 420 மற்றும் சூப்பர் டீசல் ரூபாய் 377 ஆகியவற்றின் விலைகளில் மாற்றம் ஏதும் மேற்கொள்ளப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. வணக்கம். செய்திகள் வாசிப்பது நித்யா. தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சினால் நாடளாவிய ரீதியில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் ஜெயகமு ஸ்ரீலங்கா மக்கள் நடமாடும் சேவையின் 15வது கட்டத்தின் முதல் நாள் நிகழ்வு பதுளை கால்பந்து விளையாட்டு மைதானத்தில் நேற்று 31/4/2024 அன்று அமைச்சர் மனுஷன் நாணயக்கார தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் பேசிய அமைச்சர், உழைக்கும் மக்கள் 1000 ரூபாயில் வாழலாம் என்று சொன்னால் அது தவறு. வாழ்க்கை செலவு அதிகரித்துள்ளது. பொருளாதார நிலைமை வீழ்ச்சி அடைந்துள்ளது. வறுமை 26% அதிகரித்துள்ளது. மேலும் அதிக வறுமை தோட்டத்துறையில் உள்ளது. அனைத்து அதிகாரங்களையும் பயன்படுத்தி சட்டங்களை மாற்றி என்று குறிப்பிட்டார். மேலும் சம்பள உயர்வுக்காக இப்போது நீதிமன்றம் சென்று போராடுகிறோம். ஆனால் நாட்டை கட்டி எழுப்ப நினைப்பவர்கள் இது தொடர்பாக எதுவும் பேசாமல் இருக்கிறார்கள் என அமைச்சர் மனுஷ நாணயக்கார தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது. திருகோணமலை சாகிரா கல்லூரி மாணவிகளின் உயர்தர பரீட்சை பெறுபேறுகள் இடைநிறுத்தம் செய்யப்பட்டுள்ளமை இன பாகுபாட்டின் வெளிப்பாடு என திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மகரூப் தெரிவித்துள்ளார். பரீட்சை மண்டபத்தில் தமது காதுகளை மூடி பரீட்சை எழுதினார்கள் என்ற குற்றச்சாட்டின் பேரிலேயே இந்த இடைநிறுத்தம் இடம்பெற்றுள்ளது. காதுகளை மூடி பரீட்சை எழுதியமை பரீட்சை மண்டபத்தில் கவனித்திருக்க வேண்டிய விடயம். அது ஏனைய பரீட்சாதிகளை பாதிக்கின்ற விடயமும் அல்ல. இந்த விடயங்களை சகல தரப்பினருக்கும் தெளிவுபடுத்திய பின்னரும் பெறுபேறு இடைநிறுத்தப்பட்டுள்ளமை பாரிய சந்தேகத்தை ஏற்படுத்துகின்றது. சாகிரா கல்லூரியின் வளர்ச்சியை சகிக்க முடியாதவர்களின் இன பாகுபாட்டின் வெளிப்பாடு இதுவென்பது மிக தெளிவாக தெரிகின்றது. பரீட்சை மண்டபத்தில் தீர்க்கப்பட்டிருக்க வேண்டிய இந்த விடயத்தை பெறுபேற்றை இடைநிறுத்தம் அளவுக்கு கொண்டு சென்ற பரீட்சை மேற்பார்வையாளர்களின் மனநிலையை இதன் மூலம் புரிந்து கொள்ள முடிகின்றது. ஒரே மொழியை பேசும் நாம் இப்படி பிள்ளைகளின் உரிமைகளில் கை வைப்பது ஆரோக்கியமானது அல்ல. பிள்ளைகளினதும் பெற்றோரினதும் இன்றைய சோகமான மனநிலையை சம்பந்தப்பட்டவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது குறித்து இன்று பரீட்சை ஆணையர்களுடன் தொடர்பு கொண்டு பேசியுள்ளேன். இந்த விடயத்தில் சகல முஸ்லிம் அரசியல் பிரதிநிதிகளும் ஒன்றுபட வேண்டும். இது ஒரு சமூக பிரச்சனை. கிழக்கு மாகாண முஸ்லிம் விரோத செயற்பாடுகளின் மற்றொரு வடிவம் இது என பாராளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மகரூப் தெரிவித்துள்ளார். எரிபொருள் விலை குறைக்கப்பட்ட போதிலும் பஸ் கட்டணங்களில் மாற்றம் ஏற்படுத்த மாட்டாது என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. 1 லிட்டர் டீசல் விலை 307 ரூபாவை எட்டினால் மட்டுமே பஸ் கட்டணத்தை குறைக்க முடியும் என அதன் தலைவர் குறிப்பிட்டுள்ளார். பஸ் கட்டண தேசிய கொள்கைகளுக்கு அமைய 4% எரிபொருள் குறைப்புக்கு மாத்திரமே கட்டணங்களில் திருத்தம் மேற்கொள்ள முடியும் எனவும், நேற்றைய தினம் டீசல் விலை 2.5% குறைக்கப்பட்டுள்ளதால் பஸ் கட்டணங்களை குறைக்க முடியாது என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இந்தியாவின் குஜராத் மாநிலத்தில் பயங்கரவாதிகளுடன் தொடர்புடையவர்கள் என்ற சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட இலங்கையர்கள் 4 போதைப் பொருளுக்கு அடிமையானவர்கள்
மத தீவிரவாதிகள் இல்லை என பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் கமால் குணரட்ன தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் முழுமையான விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்த விடயம் குறித்து புலனாய்வு பிரிவின் எச்சரிக்கையுடன் இருப்பதாகவும் இந்தியாவிற்கு சென்ற 4 இலங்கையர்கள் குறித்து முழுமையான விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவிலிருந்து கிடைத்த தகவலின் அடிப்படையில் விசாரணைகள் இடம்பெறுகின்றன என அவர் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் கடும் வெப்பத்தால் 85 பேர் உயிரிழந்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஒடிசா, பீகார், ஜார்க்கண்ட், ராஜஸ்தான் மற்றும் உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் மரணங்கள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஒடிசா மாநிலத்தில் அதிக அளவான உயிரிழப்புகள் பதிவாகி உள்ளன. பீகார் மாநிலத்தின் பல பகுதிகளில் 44 டிகிரி செல்சியஸை கடந்து வெப்பம் பதிவாகி வருகிறது. வெப்பத்தின் தாக்கத்தால் மக்கள் வெளியே நடமாட முடியாத சூழல் நிலவி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் எமது மாலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைந்தது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள டைம்ஸ் ஸ்ரீலங்கா FM வானொலியின் சமூக வலைதளங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். நன்றி.